சோத்திரம். தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க எங்கள் தினத்தில். அப்படிதானே? எல்லாரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மறுபடியும் உங்களை இந்த சீகன் பால் பைபிள் இன்ஸ்டியூட் வகுப்புகளை சந்திப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அருமையான ஐயா சொன்னப்பன் ஐயா மற்றும் ஐயா உடன் ஊழியர்கள், இங்கே வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், ஐயாவுடைய குடும்பத்தார், பாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பகலில் இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுன்னு சொல்லி அப்படி ஈஸின்னு சொன்னால் ஐயா சந்திர ஐயாவும் சொன்னாங்க. இன்னும் மறுபடியும் நீங்கள் வந்திருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, அது ஒன்றும் ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். விடுவெளி நட்சத்திரத்தை தருவேன். கரெக்டா? சரி, சரி. ஆமாம். எத்தனை சபை? 5 இல்லை? இது காலம் வந்து 1515 முதல் சபை வரலாறுன்னு ஒரு பாடத்திலிருந்து இதை கற்றுக்கொள்ளணும். சர்ச் ஹிஸ்டரி. இந்த காலகட்டத்தில் தான் இந்த 515 ஐயா 1515 இந்த காலகட்டத்தில் தான் புராட்டஸ்டன்ட் எழுப்புதல் விஷயம் சொல்லி நம்ம பார்த்தோம். முதல்ல இங்கிலீஷ் பைபிள் வந்து அச்சரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நிறைய காரியங்களை பார்த்தோம். இந்த செயற்கொள்கிறவனும் அவனுக்கு வெண்வசம் தரப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். 4ஆம் வசனம். ஆனால் சில தங்கள் வசனங்களை அசூசிப்பட்ட சில பேர் சந்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவனானபடியால் வெண்வசனம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். எத்தனை நாமத்துக்கு சுத்தரம். இப்போ சந்தை சபை ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் கிரியை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டது செத்தவனாய் இருக்கிறாய். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து லியோன்னு ஒரு போப், அவன் ரொம்ப பேரரசனாக இருக்கிறான். அவன் ஒரு பிரகடனம் செய்கிறான். உலகத்தில் 3 கண்டத்தை ஆளுதான். ஆதி திருச்சை செத்து விட்டது, நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விழா எடுக்கிறான். பைபிளெல்லாம் இவர்கள் வந்து அழித்து போட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். கிரகோரி, லியோ போப் 2 போப்பாவும் இருந்தார்கள், உலக பேரரசராக இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற போப் அப்படி இல்லை, வெறும் ரோமன் கேத்தலிக் சபையுடைய தலைவர் தான். அன்னைக்கு இருந்தவர்கள் 538 கிபி முதல் இந்த காலகட்டம், இந்த சந்தை சபை காலகட்டம் வரைக்கும் இருந்த போப்மார்கள் உலக அரசர்களாக இருந்தார்கள். ஒரு உலக அரசராக இருந்தார்கள், போப்மாராக இருந்தார்கள். நம்ம அந்த வரலாறுலாம் ஆய்வு செஞ்சோம். அப்போ ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் இந்த வேத புஸ்தக பஞ்சம், அது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம திசைன்னு பார்த்தோம். வேத வசனம் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு பைபிளை ஒழித்து வச்சிருந்தாங்க, எல்லாம் பார்த்தோம்ல. சரி, இதில் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா
முழுக்க ஞானஸ்தானம் ஒன்று வந்துச்சு. அவன் முழுக்க ஞானஸ்தானம் நீங்க பார்த்தீங்கன்னா கிபி 60லேருந்து 80க்குள்ள இந்த கள்ள போதகர்கள் என்ன சொன்னாங்க? இந்த கள்ள போதகர்கள் என்ன சொன்னாங்க? நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 3 குடம் தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்னு சொல்லி சில கள்ள போதகர்கள் எழும்பி, எதுக்கியா போய் கடலையா ஏறி நீ கடந்து ஞானஸ்தானம் கொடுக்கீங்க, குளத்துல முங்கி கொடுக்குறீங்க, 3 குடம் தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்னு சொல்லி சில கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லி ஆண்டவர் பேரை சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசிட்டான்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு காரியத்தை அறிவித்தார். அப்போ இந்த திருப்பு ஞானஸ்தானம் இந்த 3 முறை அந்த அஃபியூஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், திருப்பி ஞானஸ்தானம் 3 குடம் தண்ணி ஊற்றுற முறை அப்போ தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மூழ்கிதான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அதுவும் இந்த உலகத்தில் முழுக்க ஞானஸ்தானம் வந்து கர்த்தர் 26 கிபியில யோவான் ஸ்நானகனை கொண்டு யோவான் ஸ்நானகன் மூலமாய் கொண்டு வந்தார். அவன் பேப்டிஸ்ட், ஜான் த பேப்டிஸ்ட். ஏன் ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தார்? மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், அவங்க விருத்த சேதனம் செய்யணும்னு சொன்னார். ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆபிரகாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார் விருத்த சேதனம் பண்ணுகிற காரியத்தை. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் தான் சொன்னார் ஆதியாகம புஸ்தகத்தில், நீயும் சரி உன் வீட்டில் இருக்க ஆண்களும் சரி, நீ காசு கொடுத்து வாங்குற அடிமைகளும் சரி, அவர் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்யப்படணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்? இந்த விருத்த சேதனம் எனக்கும் உங்களுக்கான உடன்படிக்கை என்று சொன்னார். அவன் விருத்த சேதனம் அன்னைக்கு எப்படின்னா 8வது நாள் குழந்தையா இருந்த போதே என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஏன் 8வது நாள்னா அன்னைக்கு சயின்ஸ் பிரகாரம் அன்னைக்கு வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கு அப்போ தான் வந்து அந்த காயம் சீக்கிரம் ஆகும், ரத்தம் வெளியேறாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் விருத்த சேதனம், ஒரு சின்ன ஆப்ரேஷன், அது ரத்த சிந்துதல் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் பிறந்த பொழுது 8வது நாள் போய் நம்பினார். அவருக்கும் விருத்த சேதனம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படிதானே? அவர் பெத்லகேம்ல பிறந்தார். அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இஸ்லாம் தேவாலயம், அங்கே போனாங்க. கையில் 2 புறா குஞ்சு எடுத்துட்டு போய் பழி செலுத்தி அவருக்கு விருத்த சேதனம் செய்தார்கள். கர்த்தர் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருக்காக வழியை மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் வந்தான்னு சொல்லி அவனை குறித்து ஏசாயா, சகரி, அதுக்கப்புறம் நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே அதை நிறைய ஆய்வு செஞ்சோம். யோவான் ஸ்நானகனை குறித்து ஆய்வு செஞ்சோமா? செஞ்சிருக்கோம். இல்லைன்னா விட்டு போய் நம்ம பிறகு பண்ணிக்கலாம். சரி, அப்போ அவன் யோவான் ஸ்நானகன் உடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு என்கிற ஒரு அப்போஸ்தலன், அவன் அந்த யாக்கோபு நிருபம் எழுதினவன். அவன் யாருன்னா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளா இருக்கும், மரியாள் கன்னியா இருக்கும்போது அவர் வயிற்றில் அவர் தோன்றி உதித்தார், பிறந்தார். அதுக்கப்புறம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அதை யாக்கோபு பைபிள்ல இருக்க வசனம். அப்புறம் யூதா, யோசே, சிமியோன், ஒரு பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. இந்த யாக்கோபு தான் யாக்கோபு நிருபத்தை எழுதினவன். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் விசுவாசிக்கல. அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம், அவர் அவனுக்கு தரிசனமானார். போய் தன்னை நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் காண்பித்து கொடுத்தார். அப்போ தரிசனமானதுனால அவன் விசுவாசிச்சான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். கர்த்தராமத்துக்கு உயிரோடு இருக்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். இப்போ அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் தான் முதல் நிருபம் எழுதினான். முதல் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட புஸ்தகம் யாக்கோபு எழுதின நிருபம்.
அதை குறித்து நம்ம ஆய்வு செஞ்சோம். 45 கிபியில் 45 AD அந்த நிறுவனம் எழுதப்பட்டது. கர்த்தர் அவன் லேட்டாக வந்தாலும் அவனை முந்தினோர் பிந்தினோர் முந்தினோராக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறபடி அவனுக்கு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு பைபிள் எழுதுகிற அந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள், அது பரிசுத்தவான்களுக்கு அது வெளிப்பட்டு அவர்கள் எழுதினார்கள், அவங்க சொந்த கருத்துக்கள் அல்ல. அப்போ யாக்கோபு தான் முதல் எழுதுனா. அது மாத்திரம் இல்லை, 1952 எகிப்தில் யாக்கோபு எழுதின சுயசரிதை அவன் தன்னுடைய சுய சரித்திரத்தை எழுதியிருக்கிறான். அவங்க அம்மா காலம், அவங்க பாட்டி காலம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவன் தந்தையாருடைய வரலாறு எல்லாம் எழுதியிருக்கிறான். அந்த சுயசரிதை 1952 கண்டுபிடித்தார்கள் எகிப்தில். இப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அது பேர் புரோட்டோ எவாஞ்சலியம். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. புரோட்டோ எவாஞ்சலியம் ரொம்ப மறக்கவே முடியாதுன்னு அந்த அந்த அதில் அந்த நூலில் ஒரு பக்கம் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். யாக்கோபு உடைய அந்த வரலாறு, வாழ்க்கை வரலாறு சுயசரிதை என்ன சொல்லுதுன்னா, பைபிளே போட்டிருக்கு. தேவதூதன் வந்து மரியாளுக்கு தரிசனம் ஆனபோது என்ன சொன்னான், அவனுடைய இனத்தால் உன்னுடைய சொந்தக்காரி எலிசபெத் இருக்கார், வயதான காலத்தில் கற்பம் தரிச்சிருக்கிறார், அவளுக்கு 6 மாதம் என்று சொல்கிறான். தேவதூதன் சொல்றானா இல்லையா? உன்னை வேலை பண்றா மரியாள் நாசரத்திலிருந்து புரட்டு போறா. எஸ்லேம் பக்கத்தில் தான் அவர்கள் குடியிருந்தார்கள். அங்கே போறா, போய் அவங்க கூட தங்கிட்டு வந்தா. மரியாள் அந்த குழந்தையை எலிசபெத்தை வாழ்த்துற போது எலிசபெத் வயிற்றில் இருந்த யோவான் சாணன் துள்ளினான் என்று வேதம் சொல்லுது. அவன் ஜெபம் பண்ணான். அப்புறம் அந்த அம்மாவும் தீர்க்கதரிசனம் சொல்லிச்சு எலிசபெத்தும். நீங்க வந்து 2 பேரும் சொந்தக்காரங்க பைபிள் சொல்லுது. அவங்க யாருன்னா மரியாளோட சொந்த சித்தி. மரியாள் உடைய தாயார் பேர் ஆனி. ஆனி என்றவங்களுடைய சொந்த தங்கச்சி தான் வந்து இந்த எலிசபெத், சொந்த தங்கச்சி. அவங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் அவங்க ஜபத்தை பதில ரொம்ப கொஞ்சம் லேட்டு தான், அவங்களுக்கு ரொம்ப லேட்டு தான். அது லேட்டான காலத்தில் தான் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. கர்த்தர் நாமத்துக்கு சொந்தம். அப்போ யோவான் சாணன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொந்தக்காரன். இப்போ என்ன முறை வருது, மரியாளுக்கு தம்பி வருது, அப்படியே சித்தி பையனா. அப்போ ஆண்டவருக்கு என்ன முறை, யாக்கோபு மாமன் எழுதுகிறான். என்னுடைய மாமன் யோவான் சாணன் என்று எழுதுகிறான். ஓ மாமா, கரெக்டா? அப்போ அவ்வளோ உறவினர்கள். கர்த்தர் யோவான் சாணனை கொண்டுதான் முதல் இந்த பூமியில ஞானஸ்தானம் என்கிற ஒரு முறையை கொண்டார். விருத்த சேதனம் என்கிற முறையை அவர் மாற்றினார். கர்த்தராமத்துக்கு சொந்தம். வேண்டாம், இப்போ உங்களை வெட்டிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு வேண்டாம். நமக்கு இப்போ வந்து ஆண்டவர் கிருபையால சொன்னார், வெட்டிக்க வேண்டாம், காயப்படுத்திக்க வேண்டாம், ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டாம், விருத்த சேதனம் வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் எடுங்க. மனம் திரும்புவதற்கு ஞானஸ்தானம், பாவம் மன்னிப்பு ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தார். கர்த்தராமத்துக்கு சொந்தம். விசுவாசம் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். யோவான் ஸ்நானம் மூலமாக தான் கர்த்தர் ஞானஸ்தானம் என்கிற ஒரு காரியத்தை 26 கிபியிலே கர்த்தர் கொண்டார். கர்த்தராமத்துக்கு சொந்தம். நீங்க பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி வார்த்தை பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் தமிழ் இருக்கு, இங்கிலீஷ்ல பேப்டிசம் இருக்கு. கிரேக்க வார்த்தைன்னா பேப்டிசோ. ஞானஸ்தானம்னா என்ன, தனிக்குள்ள முங்கி ஸ்நானம் செய்தல், முங்கி எழுப்புதல் அர்த்தம். அதான் பேப்டிசம்ன்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தை பைபிள் இருக்கு. கிரேக்க பைபிள்ல எங்கெல்லாம் ஞானஸ்தானம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கு, பேப்டிசோ என்கிற வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா முழுகி என்ன பண்ணாங்க, முழுகிதான் ஞானஸ்தானம் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். அதனாலதான் யோர்தான் நதியில
வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் யோர்தான் நதியில் கொஞ்சம் தண்ணி ஒரு பகுதியில் குறைந்த போது வேற ஒரு பகுதிக்கு போய் என்ன பண்ணான், அவன் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுது. இந்த தெளிக்கிறதா இருந்தால் எதுக்கு யோர்தான் நதிக்கு போனோம்? ஒரு கப்பு தண்ணி போதுமே. ஆமாம், சும்மா தெளிச்சுட்டு போய்க்கலாமே. அவன் இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குற ஆட்கள் வந்து இல்லைங்க, ஞானஸ்தானம்னா தெளிக்கிறது தான் அப்படின்றாங்க. அப்போ முழுகிதான் யோர்தான் நதிக்கு தான் போனார் ஆண்டவர். யோர்தான் நதியில் அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான். அவன் பேரே ஞானஸ்தானம் கொடுக்குறான். பேப்டிஸ்ட் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறான். அவன் பேரே ஞானஸ்தானம் முறையை அவன் தான் கொண்டான். அவன் மூலம் தான் கர்த்தர் கொண்டாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே விட மாட்டார், ஞானஸ்தானம் பெற்றார். அல்லேலூயா. அவர் 26 கீப்பே எடுத்துட்டார் ஞானஸ்தானம் வந்த உடனே. அப்போ அவருக்கு 29 வயது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை வயசு? 29 வயது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஞானஸ்தானம் எடுக்கலையா? ஏங்க ஏசப்பாவே 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தார். நானும் என்ன பண்ணுவேன், 30ஆவது வயசுல தான் ஞானஸ்தானம் எடுப்பேன்னு சில ரொம்ப அதிமேதாவிலாம் சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் அவருக்கு 29 வயசா இருக்கும் போது தான் வந்தது இந்த உலகத்துக்குள்ள. அவருக்கு ஆண்டவர் கொண்டார். அதுக்குள்ள ஞானஸ்தானம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் உடனே எடுத்துக்கொண்டார். ஞானஸ்தானம் போறாரு. அந்த சொன்னா அவங்க செருப்பு வாரம் அவுக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. மாமன் தான் ஆண்டவரை பிறந்திருக்காரு. மனுஷன் அவங்க அக்கா வயிற்றுல வந்து கண்ணிய வயிற்றுல வந்து பிறந்திருக்காரு. செருப்பு வார அவுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. உன நீங்களே எங்களுக்கு நியாயப்படி கொடுத்துருவாங்க. அவசரம் இல்லைப்பா, இது நிறைவேற்ற வேண்டிய நீதி, நீ கொடு, இப்போது இடம் கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார். அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டது. புறா வடிவத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இவரை நேசகுமாரன் என்று சத்தம் உண்டாச்சு. ஞானஸ்தானம் எடுத்த போது தான் வானம் திறக்கப்படுது. அது நமக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, இல்ல திருடன் 2 பக்கம் இருந்த குற்றவாளிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது 2 பக்கம் குற்றவாளி இருந்தாங்க. அவங்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் எடுக்காம போயிட்டாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். மார்க்கு 16 விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் மட்டும் வச்சுக்கணும், விசுவாசியம்னா ஆக்கிரைக்குள்ளாக திருப்திப்படுவோம். ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரவாயில்ல நிச்சய ஜீவன் என்று வேதம் சொல்லுது. ஆனா இவங்க சொல்லுவாங்க, இல்ல திருடன் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அவனை இன்னைக்கு கூட பரதேசில் இருப்பான்னு ஆண்டவர் சொல்லலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அம்மா நல்லா அதிகமே பெரிய அறிவாளி இருப்பான். இந்த அறிவை வேற எல்லாம் காமிச்சிருந்தாலும் பெரியவா இருப்பாங்க. நீங்க எல்லாம் கவனிக்கணும். 26 கிபில தான் ஞானஸ்தானம் ஒரு முறை குழந்தான். அவன் ஞானஸ்தானம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் கைது செய்யப்படுகிறான். இவர் கைது செய்யப்படுகிறார். இவனும் ரோம பேரரசு இவர்கள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி இருந்தது. இவனும் சுதந்திர போராட்டம். அன்னைக்கு ரோம பேரரசு வந்து இஸ்ரேலை ஆண்டது. 64 கிமுல அவன் பிடிச்சிட்டான் இஸ்ரேலை. ரோமர் கீழ் வந்துச்சு. எப்படி இந்தியாவை வெள்ளைக்காரன் பிடிச்ச மாதிரி, நம்ம வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்த மாதிரி அவர்கள் வெள்ளைக்காரன் இட்டாலிக்காரன் அவங்க அடிமையாக இருந்தாங்க. 64 BCயில் 64 கிமுல வந்து பிடிச்சிட்டான். பாம்பேன்னு ஒரு ரோம தளபதி வந்து பிடிச்சிட்டான். பிடிச்சி அவங்க ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க எதிர்த்து போராடுறாங்க. எங்க சுதந்திர போராட்டம். நம்ம ஊரில் கூட சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஆயுத ஏந்தி போராடினார். காந்தி போன்ற தலைவர்கள் அகிம்சை வழியில போராடினார்கள். ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு ஒரு ஐஎன்ஏ ஒன்று ஆரம்பித்து சுபாஷ் சந்திர போஸ் ஆயுத ஏந்தினார். ஜெர்மனியோடு வந்து ஒரு ஹிட்லரோட தான் இணைந்து அங்கெல்லாம் ஆயுத உதவியெல்லாம் பெற்று வெள்ளைக்காரங்களோட போரிட்டார். அப்போ சுதந்திர போராட்டம் அன்னைக்கு அவர்கள் செய்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வலது பக்கத்தில் இருந்த குற்றவாளி பேர் டிஸ்மாஸ், இடது பகுதியில் இருந்த குற்றவாளி பேரு எஸ்டாஸ். நீ கேட்கலாம் பேர் எங்க இருக்குன்னா ஆவணங்கள் இருக்கு. அரசு ரோம பேரரசு ஆவணங்கள்ல இருக்கு. பிரிட்டிஷ் ஜெர்மன் நாட்டில் இருக்க பெர்லின் ஸ்டேட் மியூசியத்தில் ஆவணங்கள் இருக்கிறது. ஏன்னா மரண தண்டனை விதித்தார்கள் அவங்களுக்கு. அவங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் இருக்கு அவங்க பேர்லாம். ரெண்டாவது அவங்களுக்கு குறித்து வரலாறு இருக்கிறது. அவர்கள் சுதந்திர போராட்டம் செய்தார்கள். ரோம பேரரசு யாரை தேச துரோகியா நினைக்கிறாங்களோ அவங்கதான் ஈன மரணம், சிலுவை மரணத்தை மற்றவங்களால தலை வெட்டுறது,
தூக்கில் போடுறது அப்படி தண்டனை கொடுப்பாங்க. யார் அவங்க தீவிரவாதி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் அவங்கள சிலுவையில் அறிவாங்க. அப்படிதான் ஆண்டவரும் வந்து அதுதான் அந்த மரணம் ஈர மரணத்தை நமக்கு ருசி பார்த்தார். ஏன்னா அவர் சிலுவையில் தொங்கி மறிப்பார்னு அன்னைக்கே வந்து சங்கீதம் 22 அவர் 979 கிமுல தாவீதுக்கு அப்போ வந்து 61 வயசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மறிக்கிறதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தீர்க்கதரிசி சொல்லிட்டான். தாவீது சங்கீதம் 22 கையில் ஆடு உருவ குத்துவார்கள் என்று சொல்லிட்டான். அவனை கொண்டு உரைச்சிட்டார் ஆண்டவர். இந்த சிலுவை மரணமே அவன் தீர்க்க தரிசனம் உரைச்சி ஒரு 500 வருஷம் கழிச்சு அந்த உலகத்தில் சிலுவை மரணமே வந்தது. அதை நம்ம பார்த்தோம் எப்படி வந்துச்சு, ஆய்வு செஞ்சோம்ல. ஒரு அத்தனை கிழக்கு தேசத்துல அர்டைஸ்டஸ்னு ஒரு கவர்னர் என்ன பண்ணாங்க, மக்கள் புரட்சி வெடித்து செவுத்துல ஆணியில் அடிச்சுட்டாங்க ஒரு கார்பெண்டர்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா ஒரு 500 வருஷம் தாவீது தீர்க்கதரிசி சொல்லி 500 வருஷம் கழிச்சு. தாவீதுக்கே ஒன்றும் புரியாது. அவன் பேரரசன், ஆசியாவில், ஆப்பிரிக்காவில், ஐரோப்பா சில போதே ஆண்டான். அவன் மரண தண்டனை கொடுக்குற இடத்துல இருந்தவன். அவனே அந்த நேரத்தில் தூக்கில் போடியா, தலையை வெட்டியா, கல்லால் அடிச்சு கொண்டுதான் மரண தண்டனை கொடுத்தான். அவன் யாரையும் சிலுவையில் அறையவே இல்லை. சிலுவை மரணம்னே அவனுக்கே தெரியாது. அவன் தீர்க்கதரிசி சொன்னான். அவன் தீர்க்கதரிசி சொன்னான். கதனாம சொல்றோம். அவன் 26 கிபியில யோவான் சானகன் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கிறார். இந்த திஸ்மாசும் ஜஸ்டாசும் இவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். சிறைக்கு போயிட்டாங்க. இவங்க வெளியே இல்லை. இவங்க மேலே வழக்கு நடக்குது. பொதுவாக ரோம் என்ன பண்ணுவோம், ரோம் அரசாங்கம் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வழக்கு நடத்தி தண்டனை கொடுப்பான். அவன் ஸ்டைல் அது ஒரு விசாரணை வைத்து. நீங்கள் பவுலே பாருங்க, அகிரிப்பா ராஜா விசாரிக்கிறான், ஃபெலிக்ஸ் ராஜா விசாரிக்கிறான். அவனை நான் ராயனுக்கு அபயம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். பைபிளே பாருங்க. அவனை எங்க கொண்டு வராங்க, கப்பல்ல எங்க கொண்டு போறாங்க, ரோமபுரி கொண்டு போறாங்க. ரோமபுரி எவ்வளவு தூரம், ரொம்ப தூரம் இல்லை, 100 கிலோமீட்டர், பயங்கர தூரமான கப்பல். அது ரோம பேரரசு ஸ்டைல். அது ஒருத்தனை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவனை என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பார்கள். பவுலை எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தான். கத்தநாமத்துக்கு சொந்தம். வெளியால சிறையில் தான் இருந்தான் பவுல். அதே மாதிரி இவர்கள் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க. யோவான் சானகன் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஆரம்பித்த பொழுது இவர்கள் வெளியே இல்லை, சிறையில் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வெயில், அதுக்கப்புறம் வேற என்ன கொடுப்பான், ஒரு லீவ் கொடுப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க, பரோல். பரோல் ஒன்றும் அதுக்கு கிடையாது, கொடுக்கலாம் கிடையாது. லீவு பரோல் எதுவும் கிடையாது. இந்த குற்றம் இவங்களை குறித்து வரலாறு என்ன சொல்கிறது, இவர்கள் சிறைச்சாலையிலிருந்து நேரடியாக அங்கே வந்துட்டாங்க, சிலுவை எண்ணெய் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஞானஸ்நானம் தெரியாது, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், அவருக்கு தெரியும், சொல்ல தெரியும், இன்னைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பேன்னு சொன்னார். கத்தநாமத்துக்கு சொந்தம். அப்போ நீயும் அவ்வளோ மாதிரி சிலுவையில் தொங்க தயாரா, 4 வருஷம் ஜெயில இருக்கியா, ஞானஸ்நானுக்கு அவரோட உன்னை பரவாயில்ல கொண்டு போய் சேர்த்தாலும் சேர்ப்பாருன்னு கிண்டலுக்கு நான் சொல்றேன். அப்படிலாம் சேர்க்க மாட்டாரு ஆண்டவர். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். கரெக்டா? சரி. அப்போ இந்த காலகட்டத்தில் தான், இந்த சபை காலம், சந்தை சபை காலத்தில் தான் மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டார். கர்த்தர் நாமத்துக்கு சொந்தம். நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், கிபி 60 இருந்து 80 காலகட்டத்தில் ஒரு கள்ள போதனை வந்தது. ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணா, கர்த்தர் எனக்கு ஸ்பேஸ்கார், என்னோட 3 குடம் தண்ணி ஊற்றினா போதும், குளத்துக்கு போக வேண்டாம், நீங்க எதுக்கும் போக வேண்டாம்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொன்னதுனால நம்மளுங்க பிரபலமான ஊழியக்காரர் ஏதாவது சொன்னா கேட்பாங்க. அப்படிதானே? பைபிள் இருக்கான்னு பார்க்க மாட்டான். நம்ம வருகை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டானா, பெரிய ஊழியக்காரன் வருகை இல்லைதான், நமக்கு வருகை கேன்சல். இறைமைய காலத்துல ஒரு 5 ஊழியக்காரன் தானே. நம்ம அவங்க பேரெல்லாம் ஏற்கனவே ஆய்வு செய்திருக்கோம். செமையா, ஆகாப்பு, சிதக்கியா, செமையா, வேற என்ன பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சரி, ஒரு 5 தீர்க்கதரிசிகள். இவங்க என்ன சொன்னாங்க,
ஐயா பாபிலோனெல்லாம் வந்து பாபிலோன் அரசை எஸ்லேமன் பிடிக்க மாட்டான், தேவாலயம் இடிக்கப்படாது, ஆண்டவர் என்ன போடார், அனுபவத்தை உடைப்பார், சிறை மாற்றுவார், நமக்கு ஒரு சேதம் வராது தீர்க்க சொன்னார். ஆனால் எரேமியா கொண்டு கர்த்தர் என்ன பேசினாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக பாவம் செஞ்சாங்க, தங்கள் மூத்த பிள்ளைகளும் வந்து நரபலி கொடுத்தாங்க மோளை விக்கிரகத்துக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் விக்கிரகாரம் செய்தார்கள், தேவாலயத்தை கொண்டு விக்கிரத்தை வச்சு விக்கிரகாரம் செய்தார்கள், குட்டிய பாவம் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், 70 வருஷம் அவளை தண்டிப்பப்பா, பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஆனால் பைபிள் போட்டு பூமியில நீதிமானுக்கு சரி கட்டப்படும். தாவீது கூட அடி பின்னிட்டார், கரெக்டா? அவன் பச்சைபால் இடத்துல பாவம் செய்தான், உரியாவை கொலை செய்தான், சொந்த பையன் கையினால என்ன பண்ணார், ஆண்டவர் அப்சலோம் கையினால தாவீதை கண்டித்தார். தாவீதுடைய எத்தனை பிள்ளைங்க ரத்த சந்தி மறைச்சு போனாங்க? 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க சொல்லுங்க. அப்சலோம் 1, அதோனியா 1, அம்னோன் அவருடைய மகன் மூத்த அது அதோனியா. இல்ல பச்சை பிறந்த குழந்தை அது இயற்கையா மனுஷன் கத்து பட்டயத்துல வச்சது 3 நாள் அதை அனுபவிச்சாங்க. உங்க வீட்டை விட்டு பட்டையை வழங்காது சொன்னார்ல, ஆண்டவர் ஃபைன் போட்டார். இன்னைக்கு அவனை 28 வருஷம் சொல்ற, ஆனா ஒரு ஃபைனை போட்டார் அவனுக்கு. ஆண்டவர் பார்த்து மன்னிச்சிருவாரு, ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஃபைன் போட, அது நம்மளால தாங்க முடியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஆண்டவர் சிக்ஷை அனுமதிக்கிறார். ஆனா இவனுக்கு என்ன பண்ணல, பெரிய ஊழியக்காரன் 5 பேர் சொன்னதான் கேட்டானுங்க. எரேமியா ஒரு ஆள் கூட மதிக்கல. உரியான ஒரு தீர்க்கதரிசி தான், அவனும் அதே கரெக்டான தீர்க்கதரிசி, அவனையும் கொண்டுட்டாங்க. எரேமியா பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, கொலை செய்ய பார்த்தாங்க, ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனா என்ன நடந்தது, ஆண்டவர் சொன்னதான் நடந்தது. சரியா? இன்னைக்கும் வருகை கிடையாதுங்க, ரகசிய வருகை இல்லைன்றான் சில திடீர்னு. ஒரு ஆள் சொல்லிட்டே இருந்தார், ரகசிய வருகை இருக்கு, வருகை வருகை, நிறைய பேர் பார்ப்பாங்க, ரொம்ப ஃபேமஸ் அவர். இப்ப திடீர்னு சொல்றாரு, இப்ப கேன்சல் பண்ணிட்டாரு ட்ரிப்பை. ஆண்டவர் இப்ப ரகசிய வருகை கிடையாது, 2ஆம் வருகை தான் இருக்கு என்கிட்ட சொல்லிட்டாரு. நம்ம ஆடலாம், ரகசிய வருகை இல்லையாம இப்ப ஆண்டவர் காண மாத்திட்டாராம. இந்த மாதிரி அன்னைக்கு இருந்திருக்காங்க கள்ள போதுங்க. பைபிள்ல இருக்கிறது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. ஒரு தேவதை ஒன்று சொன்ன நம்ப கூடாது போடுற பைபிள். இயேசு வேஷத்துல ஒரு பிசாசு அப்படிதானே, ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை. விசுவாசப்பட ஞானஸ்தானம் பெற்றவன் லட்சியப்பட முடியுது ஞானஸ்தானம். அன்னைக்கு 60 கிபில இருந்து 80 கிபி வரைக்கும், 60 கிபில இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரிழந்து 30 வருஷத்துல, ஆதி திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு 30 வருஷத்துல, இந்த காலத்துல யாரெல்லாம் இருக்கா, பேதர்களெல்லாம் அப்போஸ்தலர்களா இருக்காங்க, பவுல்லாம் இருக்காரு, ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு, பெரிய ஊழியராக இருக்காங்க. கலப்போது நடைபெற அவர்கள் சொன்ன காரியத்தை இந்த ஜனம் என்ன பண்ணுச்சு, அப்படியே நம்பிச்சு. அப்ப என்னாச்சுன்னா, சில இடங்கள்ல அது குறிப்பா வந்து துருக்கி பகுதியில் இந்த 7 சபை, அந்த துருக்கி பகுதியில் எபேசு, நிறைய சபை இருக்கு ஐரோப்பா பகுதியில், அப்புறம் வந்து நம்ம இஸ்ரேல் பகுதியிலலாம் இந்த 3 குடம் தண்ணி ஊற்றி ஞானஸ்தானம் கொடுக்குற முறையே சில குடம் தான். மூழ்கி ஞானஸ்தானன்ற முறை அப்போ வந்தாச்சு, சிலர் கடைபிடிக்க மறுத்துட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு புஸ்தகமே போட்டாங்க. அந்த புஸ்தகம் பேர் பார்த்தீங்கன்னா இடாச்சி. இதெல்லாம் ஒரு புஸ்தகம் போட்டாங்க, இடாச்சி. இடாச்சே இது கரெக்டா முடியும். தோல் சொல் எழுதப்பட்டது, தோல் சொல். ஒரு இது எங்க இருக்குன்னா துருக்கியில இருக்கு. துருக்கியை தான் கண்டுபிடிச்சாங்க, இஸ்தான்புல்ல. இப்போ இஸ்தான்புல்ல இருக்கு. இது ஒரு கள்ள போதனை புக்கு. அது 60 கீப்பு எழுதிட்டான். இது என்னன்னா போதகருடைய கையெழு. இப்போ பைபிள்
ஊழியக்காரங்களுக்குலாம் வந்து ஒரு கையேடு கொடுக்குறாங்க. இந்த பெந்தகோஸ்து ஊழியெல்லாம் அந்த காலத்தில் கையேடு வச்சுக்க மாட்டாங்க, இப்போ ஒரு கையேடு கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு திருமணம் நடக்கும்போது சில கேள்விகள் கேட்கணும் மணமக்களை பார்த்து. இந்த திருமணத்தில் உனக்கு சம்மந்தமா, எதை தடை இருக்கா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் மரணம் உங்களை பிரிக்கிற வரைக்கும் பிறர் முகம் பார்க்காம உங்களுக்கு கணவனாக இருப்பீங்களா, மனைவியாக இருப்பீங்களா, தேசிப்பீங்களா, கடன் பண்ணுவீங்களா, காப்பாற்றுவீங்களா, கேள்விலாம் கேட்காங்க. கேட்டா அதுக்கு ஒரு கைடு, ஒரு புஸ்தகத்தை போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்தா வந்து ஏன்னா சிஎஸ்ஐ போன்ற சபைகளில் ஒரு புக்கே அடிச்சு கொடுத்துருவான். ஆச்சரியமாக இருக்குது. சிஎஸ்ஐ சென்னை டயசிஸ் எல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு கூட கொடுத்துட்றாங்க. ஆவியானவர்களும் பேசக்கூடாது எங்கள் சபையில். பிஷப் ஐயா என்ன சொல்கிறாரோ, என்ன டைம் டேபிள் போடுறாரோ அதுதான் பேசணும் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான். ஏதாவது சொல்லுது, நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை உங்கள் வாயிலே ஆண்டவர் வைப்பார், போடுவார் அப்படின்னு போட்டு பசுத்தாவே உங்களுக்கு என்ன பண்ணுவார். ஆமாம், இப்போ நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு கத்தக்கிட்ட வார்த்தை போயிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறோம். அதான் கரெக்டு, ஏற்ற வார்த்தைகள். அவெல்லாம் அங்கே இருக்கிறவங்க டச் பண்ணுவோம். அந்த வார்த்தை நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்ண அது ஒரு பிரயோஜனம் இருக்க. அவங்க என்ன அப்படி சப்ஜெக்ட் போட்டுறாங்க, இன்னைக்கு இந்த டைட்டில் அப்படி போட்டு கொடுத்துட்றாங்க. கத்தநாமத்துக்கு சொந்தம். அவங்க புக்கு தராங்க. ஆனால் ஆவிக்குரிய சபை பெண்டகாஸ்ட் பாஸ்டருக்கு இப்போ இந்த மாதிரி இந்த கலையாளர்கள் சில காரியங்கள் ஒழுங்குக்காக ஒரு புக்கு வச்சுருக்காங்க கையேடு. அதே மாதிரி அன்னைக்கு டிட்டாச்சுன்றது ஒரு கையேடு, எப்படி ஞானசானம் கொடுக்கணும், அதுவும் கள்ள போதகர்கள் போட்ட கையேடு. நல்ல போதகர்களை கள்ள போதகர்கள் போட்ட கையேடு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அன்னைக்கு ஆரம்பித்த அந்த கள்ள போதனை மூழ்கி ஞானசானம் கொடுக்க தேவையில்லை. 3 குடம் தண்ணி ஊற்றினா போதும், அப்புறம் 3 வாட்டி தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்ற மாதிரி வந்து அது என்னாச்சு, ஏறக்குறைய உலகத்தில் முழுக்க ஞானஸ்தானமே இல்லாமல் போச்சு. இதுதான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது குறிப்பாக 1517 மார்ட்டின் லூதர் அவர் வந்து பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. ஆனால் விக்கிரகாரர்கள் தான் விடுதலையானவங்களுடைய இந்த ஞானஸ்தானம் மாறல. அன்னைக்கு சிலை வணங்கினாங்க, மரியாதை வணக்கம் இருந்தது, தேவதூர் வணக்கம் இருந்தது, புனிதர் வணக்கம் இருந்தது. அதுல இருந்து கத்தர் விட்டார். இவருக்கு மூலமாக கத்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார். மார்ட்டின் லூதர் ஜெர்மன் நாட்டை சார்ந்த ரோமன் கேத்தலிக் பாதிரியார். விட்டன்பர்க் நகரத்தில் ஆல்சைன் சபையில் அவர் ரோமன் கேத்தலிக் பாதிரியார் இருந்தார். ஒரு பைபிள் அவருக்கு கிடைத்தது. இடிபாடுகளை கிளீன் பண்ணும்போது, லைப்ரரியில் இருக்கிற இடிபாடுகளை கிளீன் பண்ணும்போது ஒரு லத்தீன் மொழி பைபிள் கிடைத்தது. அதை படித்த போது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. விக்கிரகாரர்கள் சபையை கத்தர் மீட்டார். ஒரு கொண்டு கோடிக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் ஞானஸ்தான முறை அவர் மாட்டல. அதை அவர் போதிக்கல. ஆனால் பெரிய விடுதலை, விக்கிரகாரர்கள் விடுதலை பெரிய விடுதலை. அப்படிதான் பிற்பாடு வந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க, அது குழந்தை ஞானஸ்தானம் தவறு. அந்த குழந்தை ஞானஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்துச்சுன்னா 3ஆம் நூற்றாண்டே வந்துச்சு குழந்தை ஞானஸ்தானம். அது ஃபர்ஸ்ட் எங்க குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்க சபைகள், எகிப்தில் இருக்க சபைகள். முதல்ல எங்க வந்துச்சுன்னா, இவதான் முதல் ஆப்பிரிக்காலையும் எகிப்தில் தான் முதல் என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு முறையை கொண்டு வந்தான். 3ஆம் நூற்றாண்டில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை ஞானஸ்தான முறையில் சாபிக்கு மட்டும் ஒரு 300 வருஷம் கழிச்சு புது ஒரு கள்ளப்போதனை. இந்த குழந்தை ஞானஸ்தானம் தவறு. நீங்க பார்த்தீங்கன்னா ஹிப்போலிட்டஸ், அப்புறம் சைபீரியன்,
மூன்றாம் நூற்றாண்டு. ஆமாம். நேரத்தில் இல்லாதது Hippolytus, சைப்ரியன், இவெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள், இவெல்லாம் அதை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆண்டவராக இயேசு யோவான் ஸ்நானத்தை ஞானஸ்நானம் பெற்ற இடம்லாம் இன்னைக்கு இருக்கு, பத்திரமா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பத்திரமா இருக்கு. அதுக்கெல்லாம் சின்ன ஒரு மோனஸ்ட்ரி கட்டி வச்சிருக்காங்க. அவர்தான் நதியில் ஆழமான பகுதியில் தான் அவர் ஞானஸ்நானம் பெற்றார். மூழ்கி தான் ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னா நிறைய தொழில் துறை ஆதாரம்லாம் இருக்கு. தொழில் துறை ஆதாரங்கள் நிறைய இருக்கு. மூழ்கி தான் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அன்னைக்கு இருந்த பார்த்தீங்கன்னா டெர்ட்டுலியன் வரலாற்று ஆசிரியர், டெர்ட்டுலியன், இது தவறான உபதேசம். நாளைக்கு மூலிகை ஞானஸ்நானம் பெற்றார்கள். டெர்ட்டுலியன் வரலாற்று ஆசிரியர். குளத்துல ஏன் தொட்டியில கூட கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் எழுதுறார். அந்த முதல் நூற்றாண்டை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர். ஓ மறைக்குது, சரி சரி. அப்போ மொழி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு வந்த ஆட்களை கள்ள போதகர்கள் வந்து என்ன பண்ணலாம், 60 கிபியிலேயே கொஞ்சம் கள்ள போதகரை வந்து ஒரு புக்கே போட்டுறான். 3 குடம் தண்ணி ஊற்றினா போதும், முழுக்க ஞானஸ்நானமும் எடுக்கலாம், 3 குடம் தண்ணி ஊற்றியும் எடுக்கலாம். அப்படி கொண்டதுட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டுல ஏறக்குறைய உலகம் ஃபுல்லாக அந்த ஞானஸ்நானம் இருந்துச்சு. விசுவாசம் எப்படி பாருங்க, ஒரு அடிப்படையான ஒரு உபதேசம் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் தான் ஏவே. ஆனா சில சொல்லுவாங்க ஞானஸ்நானங்க இப்ப எடுக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் நீ பக்குவம் வரணுங்க. நான் கடைசி காலத்தில் வயசான காலத்தில் எடுத்து வேணுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு பாஸ்டர் 20 வருஷமா அந்த சபைக்கு வர ஞானஸ்நானம் கொடுக்க வச்சிருந்தேன். நம்ம என்கிட்ட பணியாட்டினாங்க. இப்போ நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஒவ்வொரு ஆண்டும் போய் கேட்பாங்க, ஞானஸ்நானம் கொடுங்க ஐயா, இந்த வருஷம் பார்க்குறமா உடனே நீ எப்படி நடக்கிற பார்த்து என்ன பண்ணுற, அடுத்த வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு 20 வருஷம் போட்டு உடனே கொடுக்காம போயிட்டார். என்ன அருமையான ஊழியர்ல அவர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்காசனம் அங்கே தான் இருக்க நினைக்கிறேன். ஞானஸ்நானம் கொடுக்காம கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றானே, அவன் வந்து கர்த்தருடைய ஊழியக்காரனே இல்லை. நீங்க பாருங்க, சிறைத்துறை அதிகாரி பவுலை ஜெயில போட்டு சங்கிலில் கட்டி வைக்கான். அவன் இவர் துதிக்கிறார்கள் பவுலும் சீலாவும் மக்கதோனியால பிலிப்பு பட்டணத்துல அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அப்போ
கர்த்தர் நம்புறாரு, ஒரு பெரிய பூமி அரிசி வரப்பட சங்கிலியில் அறுந்தது. அவன் சாக போறான், கத்தியில தலை குத்திக்க போறான். ஏன்னா எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, தடுத்து நிறுத்துறாங்க, யாரும் போனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான், ரட்சிக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசியம் பண்ணி விட்டு விட்டாரோ அப்போவே ஞானஸ்நானம். அதுக்கப்புறம் சோறை தின்னாங்க. சாப்பாடுலாம் கூட அப்புறம்பா, ஃபர்ஸ்ட் வா தொட்டி இருக்கா, இருக்கு, ஞானஸ்நானம். அவர் ஏற்கனவே இந்த பிலிப்பு வந்து அந்த எத்தியோப்பியா மந்திரி, காந்தகை மந்திரி பேரெல்லாம் என்ன பயங்கர பெரிய ஆய்வு செஞ்சோமா, பெரிய 2 கிளாஸ் 3 கிளாஸ் ஆய்வு செய்தோம் அந்த வரலாறு. அவன் தான் போய் ஆப்பிரிக்காவில் சபையை சாதித்தான். சிறனே ஏற்கனவே சிறனே ஒரு நாள் சீமன் போய் ஆப்பிரிக்காவில் சபை சாதிச்சான். அப்புறம் இவன் போய் என்ன பண்ணான், சபையை சாதித்தான் என்று பார்க்கிறோம். அவன் பேரு, அவன் வரலாறு எல்லாம் பார்த்தோம். சரி, அவன் என்ன சொல்றான், அவன் வந்து கிறிஸ்தவன் கிடையாது, யூதன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் வாசிச்சு போனான், கர்த்தர் நம்புறாரு. அந்த பிலிப்பை போய் ஜாயின் பண்ணிக்கியா, ரதத்துல போயிட்டு இருக்கான், வேகமா ஓடி போய் ஜாயின் பண்ணிட்டான். ஞானஸ்நானம் போய் சொல்லிட்டே வரான். அங்க போற வழியில ஒரு குளம் இருக்கு, அந்த குளம் கூட இப்ப இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த குளத்துக்கு பேரெல்லாம் பார்த்தோம். இங்க தண்ணி இருக்கு, ஞானஸ்நானத்துக்கு தடை என்னன்னு கேட்டோம். சரிவா ரைட்டு, அப்பவே இறக்கி நம்மட்டான், ஞானஸ்நானம் கொடுத்துட்டான். அவன் வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட சபைக்கு போகாதவன் அந்த காந்தகை மந்திரி பயப்பட தெரிஞ்சுக்கிறான். அவன் ஒருத்தர் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம், ஒருத்தன் நிக்கிறக்கே ஆராதனை செய்ய மாட்டான், இயேசுவை விசுவாசிக்கிறேன் ஒருத்தன் உறுதியாக தான் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 13 வயசு தாண்டா ஞானஸ்நானம் கொடுக்கலாம். ஏன்னா 12 வயசு ஆண்டவரை சொல்றாரு, 12 வயசுல எஸ்கலேம் போறாங்க. ஆமா, என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை ஈடுபடுற வயசு வந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு 13 14 ஞானஸ்நானம் கொடுக்கலாம். தாய் தந்தை வந்து கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனா ஞானஸ்நானம் கொடுக்கலாம். தாய் தந்தை வந்தா கொடுக்கலாம். ஆனா நீங்க வந்து மைனருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா அது பெரிய குற்றம். இந்தியாவில் நம்ம தேசத்துல பெரிய குற்றம். 18 வயசானா அந்த ஆள் யார் எதிர்த்தாலும் நம்ம ஞானஸ்நானம் கொடுத்துடலாம். தாய் தந்தை அனுமதிச்சாங்கன்னா 13 வயசுல ஞானஸ்நானம் கொடுத்துடலாம். 13 வயசுல ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கலாம். அது போக அவன் என்ன பண்ணணும், விக்கிரகாரம் செய்ய மாட்டான்னு ஒரு உறுதி இருந்தா போதும், உடனே கொடுத்துடணும். ஞானஸ்நானம் ஏ தான், ஆனா தான், முதல் எழுத்து தான், அதான் பேசிக். நான் அதே என்ன பண்ணான், பிசாசு சபைக்குள்ள சில ஊழியக்காரர்களை வைத்து சபையில அந்த இதையும் மறக்கடித்தான், இல்லாம பண்ணிட்டான். கத்தநாமத்துக்கு சொந்தம். 10ஆம் நூற்றாண்டுலாம் எனக்கு 500 வருஷம் ஞானஸ்நானமே இல்லை, ஞானஸ்நானம் எடுக்கிற ஆட்கள் இல்லை. அது தேவையில்லைங்க. அப்ப ஞானஸ்நானம் 3 குடம் தண்ணி ஊத்துறான், 3 கப்பு தண்ணி ஊத்துறான், 3 சொட்டு தண்ணி ஊத்துறான். அப்புறம் வர வர என்ன ஆயிட்டா, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே, அது 3 வாட்டி. அதுக்காக 3 குடம், 3 குடம். ஐயோ 3 குடம் தேவையில்லையா, 3 சொட்டாக்கிட்டான் அப்படிதானே. ஆனா இன்னைக்கு மூலிகை ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, பாரம்பரிய சபையில அன்னைக்கு கொடுக்குறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 வருஷம் ஞானஸ்நானம் எல்லாம் பண்ணிவிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சந்தை சபை காலத்துல கர்த்தர் என்ன பண்ற, மறுபடியும் ஞானஸ்நானத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தநாமத்துக்கு சொந்தம். நீங்க பாத்தீங்கன்னா அதை கர்த்தர் ஒரு ஆளை எழுப்புறார். ஜார்ஜ் பிளாராக் ஒரு ஆளை எழுப்புறார். கீழே எழுதுட்டா, அவர் தான் என்ன பண்றாரு, அனா பாப்டிஸ்ட்.
இவர்தான் சொன்னார் முதல்வர் மொழிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும், வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த ஆளு இவர் தான் அனாபாப்டிஸ்ட் அப்படின்னு ஒரு இயக்கம். ஊழியத்தின் பேர் அனாபாப்டிஸ்ட். ஜார்ஜ் முழு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னதுனால கிறிஸ்தவர்களே என்ன பண்ணாங்க, இவரை கொலை செய்தார். அது கீழே வாட்டம் வரல, அது கீழே இறங்குனா அப்படியே வந்து என்ன சொன்னாரு, பாரம்பரியம் ரொம்ப முக்கியம் சொன்னாங்க எல்லாரும். இல்லை பைபிளை போட்டு மொழி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னார். கிறிஸ்தவனே என்ன பண்ணார், இவரை கொண்டு போட்டார். இவரை எரிச்சா இருக்கும், இவரை தீ வச்சு கொளுத்தி கொண்டாங்க கிறிஸ்தவர். ஏன்னா இவர் என்ன பண்ணார், சபைக்கு எதிராக பேசுறார். அவர் 1529 கொல்லப்பட்டார். 30 வயசு, சாகும்போது 30 வயசு. ஞானஸ்நானத்தை பற்றி சொன்னதுனால கொல்லப்பட்டார். ஆனால் எவ்வளோ பெரியா இருந்தான் ஞானஸ்நானம் பற்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான். பாரம்பரிய சபையில் ஞானஸ்நானம் ஒத்துக்க மாட்டான், பெரிய சண்டை போடுவான். இப்போ அவன் முழு ஞானஸ்நானம் எடுக்கிறான். காலம் மாறி கர்த்தர் மாற்றி இருக்கிறார், காலங்களை எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார், மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அன்னைக்கு எனக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆளு ஞானஸ்நானம் பற்றி சொன்னார். ஞானஸ்நானம் இவர் தான் கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்லின்னு ஒரு ஆள் தான் முதல்ல, சுவிட்சர்லாந்து சவுதா, அந்த ஆள் தான் ஞானஸ்நானம் எடுத்தான் முதல். சுக்லி அவங்க. ஆமாம், இதுதான் முதல்ல ஞானஸ்நானம் எடுத்தார். குழந்தை ஞானஸ்நானம் தப்புன்னு சொன்னாங்க, அதனால கொலை செய்யப்பட்டார். குழந்தை ஞானஸ்நானம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, மூலிகை தான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னாங்க. இது சுகிலி தான் முதல் ஞானஸ்நானம் எடுத்தார், மூலிகை. அவர் தனக்கு தானே மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தார். யாரும் அவர் ஞானஸ்நானம் கொடுக்க இல்லை, யாருமே இல்லை. இந்த ஜார்ஜ் கிளாராக்குடைய போதனை போய் அதனால் யாருமே ஞானஸ்நானம் யாராவது வாங்க தலையில் கழிச்சு முக்குங்கன்னா ஒருத்தரும் முக்கல. அப்போ அன்னைக்கு 1520களில் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் ஞானஸ்நானம் பெற்ற உலகத்தில் இருந்தால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி 250 கோடிக்கு மேலே மொழி ஞானஸ்நானம் பெற்றவங்க இருக்கிறான். உயிரோடு இருக்கிற ஆட்கள் சொல்கிறேன், மறைச்சு போன எத்தனை கோடி. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் இந்த அல்ரிச், ஸ்விங்கிலி, ஜார்ஜ், புலாராக்லாம் இந்த சர்தை சபை காலத்தை சார்ந்த தலைவர்கள். கர்த்தர் நம்மளோட ஏற்கனவே சபை செத்து போச்சுன்னு நினைச்சான் சாத்தான், சத்துரு. கர்த்தர் நம்மளோட ஞானஸ்நானம் என்கிற ஒரு எழுப்புதலை, இந்த அனாபாப்டிஸ்ட் என்ற இயக்கத்தை, இந்த அல்ரிச், ஸ்விங்கிலி என்கிற ஆட்களை கர்த்தர் என்ன பண்ணார், எழுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இவ்வளோ ஞானஸ்நானம் இன்னைக்கு பெருகிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் தான் ஞானஸ்நானம் பெற்றவனா இருந்தார். அப்போ இந்த சர்தை சபை காலகட்டத்தில் முடிவாக ஒரு எழுப்புதலை
கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. நம்ம இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் பெற்ற ஊழியக்காரர் யாருன்னா, மூலிகை ஞானஸ்தானம் பெற்ற யாருன்னா ஸ்ரீராம்பூர்ல வந்தாரு. யார் அவரு? வில்லியம் கேரி. அவர்தான். இந்தியா ஆமா, மூலிகை ஞானஸ்தானம் பெற்ற ஊழியக்காரர் பேப்டிஸ்ட். பேப்டிஸ்ட்னு ஒரு ஸ்தாபனம். அதுக்கப்புறம் பேப்டிஸ்ட் வந்துச்சு. பேப்டிஸ்ட்னு சொன்னாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அண்ணா பேப்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா பேப்டிஸ்ட். நான் அபிஷேகம் அதை ஏற்றுப்பாங்க. இந்த பேப்டிஸ்டில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேறாங்க. யார் சொன்னாங்க? பிஸ்னஸ் சரி, நான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னா 1901 அது கூட இந்த லவோதிக்கேய சபை காலத்தில் தான். அது மாதிரி ஆவியின் வரங்கள் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது. முடிவு சபை எப்படி ஆயிடுச்சுன்னா ஞானஸ்தானம் இப்போதான் வருது. 1723 தான் ஞானஸ்தானம். அதுக்கு பிற்பாடு ஒரு 80 வருஷம் 480 வருஷங்கள் தான் ஆவியின் நிறைவு அந்நிய பாஷை தான் வருது. நடுவில் மங்கி விட்டது. பிசாசு கள்ள போதனை கொண்டுட்டான், கள்ள ஊழியர்களை எழுப்பிட்டான். எல்லா காலகட்டத்திலையும் பிசாசு என்ன பண்ணுறான்? கள்ள ஊழியர்களை வைத்திருக்கான். இன்னைக்கு வச்சிருக்கான் நிறைய பேர். நிறைய பேர் இருக்கான். யூடியூப்ல போடுறான், எல்லாம் போடுறான், சினிமா பாட்டு போடுறான், சினிமா பாட்டுல வந்து பிரசங்கம் பண்றான். அது எப்படி பேசிட்டாருயா கர்த்தர், இந்த சினிமா பாடல் வரியிலேருந்து தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கு பாருயா அப்படிங்களா. கூட்டம் செம்மையா போகுது. சில ஊழியர்களை அவர் நடத்துற ஒரு ஸ்டடி நடத்துறாரு. 1000 ரூபாய் கட்டினா தான் உள்ள போக முடியாது. நம்ம ஆட்கள் 1000 கட்டி போகலாம். நம்ம ஆட்கள் பயிலும் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆட்கள் என்ன பண்ண, சில ஊழியர்கள் அவர் ஒரு சினிமா பாட்டு பாடி சினிமா பாட்டுல இருந்து பிரசங்கம் பண்ணாரு. சினிமா பாட்டுல தான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆனா அவரு ஒரு ஸ்டடி நடத்துறாரு. அவரு ஸ்டடி நடத்துறாரு. 1000 கட்டி நான் போயிட்டு வரேன்னு போறேன். சில ஊழியர்கள் சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கும்போது. கள்ள போதனை. ஏன் கள்ள போதனை அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. சில ஊழியர்கள் என்ன சினிமா பாட்டு பாடுறான், என் சினிமா அந்த வரிகள் இருந்து பிரசங்கம் பண்றான். எவனுக்கு கூட்டம் ஜாஸ்தியாலும் அவன் பெரிய ஊழியக்காரன். மாலை அப்படிதான் சிலர் நினைக்கான். கரெக்டா? யூடியூப்ல போய் ஒரு டீச்சர் எவனாலும் பார்க்கானா அது 1 லட்சம் பேர் பார்க்கையா. இங்க உட்காந்து நம்ம தம்பியான வீடியோ எடுத்து தான் போடுறான். அவர் 200 180 100 வியூ தான் வருது. இல்லை 100 வந்திருக்கா? அது சரி, அவ்வளோதான் வியூ வருது. இப்படி டீச் பண்ண யாரையா சத்தியம் இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும். 2 கட்டிக்கலாம் சொல்லிட்டாரு. அண்ணன் செமையா பார்ப்பான். சொல்றேன், இந்த மாதிரி ஏதாவது கள்ள போதனை. சரி, கத்தரவங்களை ஆசிரியர் கேள்வி இருந்தா கேளுங்க. அவன் இந்த சபை காலகட்டத்தில் தான் ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்றது மறக்கடிக்கப்பட்டிருந்தது. அது இல்லாமல் செய்து விட்டான் பிசாசு. சில கள்ள ஊழியர் எழுப்பி கத்தர் நம்மள இந்த காலகட்டத்தில் சந்தை சபை காலத்தில் அதை மறுபடியும் கொண்டு வந்தார். இந்த கேள்வி இருக்கா? அப்போ உண்டான எழுப்புதல் இப்பவும் இருக்குமா? எப்போ எழுப்புதல் ஆரம்பிச்சாரு நாட்கள் இருந்து. இப்போ எந்த வருஷம் வந்தது எழுப்புதல்? ஐயா, இப்ப லவோதிக்கேய சபை காலம். இன்னைக்கு தான் வந்துருக்கீங்க. உங்களை சொல்லி தரேன். 150 எழுப்புதல் கிடையாது. ஏன்னா தப்பு தப்பா தான் பிரசங்கம் பண்ணலாம். எழுப்புதல் எங்கேருந்து வரும்? இன்னைக்கு வந்துட்டு எழுப்புதல் ஜபமும் இருக்கணும். வேத வார்த்தைகளை கரெக்டா யாருக்கான படம் தான் எழுப்புதல் வரும். எழுப்புதல் வரணும்னு சொல்றான். ஆனா எழுப்புதல் வரணும்னா நம்ம ஜெபிக்கணும், வசனம் கரெக்டா போய். சரி,